இந்த ரெண்டு விஷயங்கள்ல கேஸ் மானியம் ரத்து மற்றும் இந்த சிலிண்டர் ரேஷன் பொருட்களுடைய வாங்குவதற்கான கட்டுப்பாடு ரெண்டு பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா? சார் இது ரொம்ப தவறான ஒரு செயல் சார். இன்னைக்கு ஒரு சாதாரண குடும்ப பெண்ணுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு சித்தாள் வேலைக்கு போறவங்களுக்கு 200 ரூபா தான் சம்பளம். இந்த 200 ரூபா சம்பளத்தை வச்சு இவங்க எப்படி அரிசி பருப்பு வாங்கி வீட்டு வாடகை கொடுத்து இவங்க குடும்பம் நடத்துறது? ரேஷன் அரிசியை வாங்கி தான் இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இந்த ரேஷன் பொருளை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட கூட்ட மக்கள் நிற்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா கௌரவமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ரேஷன் பொருளை வாங்கி சாப்பிட்ற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எப்படிங்க சார் ரேஷன் அரிசி இவங்க கட் பண்ணலாம்? ரேஷனுக்கு தர மானியத்தை இவங்க எப்படி கட் பண்ணலாம்? சிலிண்டருக்கு கொடுக்குற மானியத்தை இவங்க எப்படி கட் பண்ணலாம்? மத்திய மாநில அரசுக்கு மக்கள் மேலே என்ன மரியாதை இருக்கு, என்ன பாசம் இருக்கு? சும்மா கண்டு துடைக்கிறதுக்காக ஒவ்வொரு தரமும் பேசிக்கிறதா? நாங்கள் நல்லது செய்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்கிறோன்னு. அடிப்படை தேவை சார் மக்களுக்கு ரேஷன் பொருள். அதுக்கே இவங்க இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கும் போது நாளைக்கு மக்கள் எல்லாமே ஒரு அரசாட்சியில் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு மிலிட்டரி ஆட்சிக்கு வந்துடுற மாதிரி இருக்கு. நாம இப்பெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறோம்னா பேசாம நம்ம எல்லாம் சுதந்திரம் வாங்காமே இருந்திருக்கலாமோன்னு நினைக்கிறோம். இல்ல எனக்கு இப்ப கேட்க வேண்டிய கேள்வி, ரேஷன் கடைகள் அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் கூட மக்கள் அந்த பொருட்களை வாங்குறாங்களா? நிறைய ரேஷன் கார்டுகள்ல ஃபோர்ஜரி நடக்குது. பல பேர் ரேஷன் அரிசி வாங்கி வெளியில வித்துக்கிட்டு இருக்காங்க. பல மற்ற மாநிலங்களுக்கு அது கடத்தப்படுதுன்னு பல்வேறு புகார்கள் இருக்கு. ரேஷன் அரிசி இந்த விற்பனை எப்படிதான் அரசாங்கம் ஒழுங்குபடுத்தும் நினைக்கிறீங்க? சார் இது ஒரு 10% எங்கேயாவது நடக்கலாம். மற்றபடி 90% மக்கள் இதை வாங்கி சாப்பிட்றாங்க. இதை வாங்கி சாப்பிட்றவங்கள நீங்கள் சராசரி எல்லா பக்கமும் பார்க்கலாம். ரேஷனில் போடுற ஜீனியிலேருந்து அரிசியிலேருந்து பருப்புலேருந்து இது எவ்வளையோ மக்களுக்கு உபயோகமாக இருக்குது. சார் இந்த அரிசி 20 கிலோ கொடுக்குறீங்க. இந்த 20 கிலோவை எப்படி சார் வெளியே விற்க முடியும்? இன்னைக்கு எத்தனை ஏழை குடும்பங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரியுங்களா? நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். இவ்வளோ அரசியல் அதிகாரிகள் பேசுகிறாங்க, அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கணக்கெடுக்க சொல்லுங்க சார். கீழ்மட்டத்துக்கு வாங்க சார். மேல் மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. கீழ்மட்டத்துக்கு வாங்க. எத்தனை பேர் அந்த ரேஷன் அரிசியால குடும்பம் நடத்துறாங்கன்னு பாருங்க. நீங்க ரேஷனுக்கு கொடுக்க அந்த சிலிண்டருக்கு கொடுக்குற மானியத்துல எத்தனை பேர் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறாங்கன்னு பாருங்க. 100 ரூபாங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு சார் எங்களுக்கு. அது எப்படி சார் எல்லா மானியத்தையும் இவங்க கட் பண்ணுவாங்க? ஓட்டு கேட்கும் போது மட்டும் எங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பத்தி பேசுறாங்க. மானியத்தை கட் பண்ணும்போது மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட இவங்க கேட்கணும் சார். குடும்ப பெண்கள்கிட்ட இவங்க சர்வே எடுக்கணும். இவங்க இஷ்டத்துக்கு சட்டம் போடுறதுக்கு இவங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது? மக்கள் நாங்க தேர்ந்தெடுத்த ஆட்சி இது. நாங்க போடுறதா சார் சட்டம். இவங்க போடுறது எங்களுக்கு சட்டம் கிடையாது. இவங்க சொல்ற கருத்துக்களுக்கெல்லாம் நாங்க கேட்கணுன்றது அவசியம் கிடையாது. என்ன சார் அரசாங்கம் நடக்குது? மாநில அரசு என்ன நடக்குது? மத்திய அரசு என்ன சார் நடக்குது? அவங்கவுங்க ஃப்ளைட்ல போறாங்க, அவங்கவுங்க வராங்க. மேல் மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியாது. கீழ்மட்டத்துக்கு வர சொல்லுங்க சார். எத்தனை ஏழை பெண்கள் இந்த அரிசியை நம்பி குடும்பம் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. 600 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு கொத்தனார் 200 ரூபாய் குடிச்சிட்டு வந்துடுறான். மிச்சம் 400 ரூபாயில அவன் வீட்டு வாடகை கொடுக்கணும், அவன் குடும்பத்தை பார்க்கணும். இல்ல இப்ப மாநில அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசாங்கம் சொல்லுகிற போது எங்களுக்கு செய்யறத தவிர வேற வாழ்றது எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு மாநில அரசாங்கம் சொல்கிறது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபார்முலா. மத்திய அரசாங்கம் எப்படி சார் சொல்றது? நம்ம மாநில அரசாங்கம் கேட்கணும். சார் நம்ம சேர்ந்ததான் சார் மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் அதுக்காக முயற்சி எடுக்கணும் சார். மாநில அரசாங்கம் தான் அதுக்கான முழு முயற்சி எடுக்கணும். ஓட்டு கேட்க வர்றது மாநில அரசாங்கம் தானே, மத்திய அரசாங்கம் அப்புறம் தானே வருது. முதல்ல மாநில அரசாங்கம் நம்மள்ட்ட ஒப்பீனியன் கேட்கணும் சார். நம்ம மக்கள் ஏழை மக்கள்கிட்ட அவங்க இறங்கி வரணும். டெல்லி பாம்பேக்காரவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல, நம்ம மக்கள்கிட்ட இறங்கி வரட்டும் சார். இன்னைக்கு விவசாயம் சுத்தமா ஒழிஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கார்பரேட் திட்டம் ஆகி போச்சு. எந்த ஒரு பொருளையும் நம்ம ஃப்ரீயா வாங்க முடியாத நிலைமை ஆகி போச்சு. இதுல ரேஷனையும் நீங்க ஊத்தி மூடிட்டீங்கன்னு வச்சுங்க. பேசாம ரேஷன்ல இனிமே ஆளுக்கு ஒரு பாட்டில் பால்டாயில கொடுத்து வித்துருங்க சார். எல்லா மக்களும் வாங்கி குடிச்சு செத்துருவாங்க. நீங்க அரசியலை நல்லா நடத்துங்க, அதுதான் நடக்கும். நீங்க ரேஷனை மூடுறீங்க அப்படின்னா நாடு கொந்தளிக்கும் சார். பெண்கள் எல்லாரும் ரொம்ப கொந்தளிப்பாங்க. நான் கட்டாயமா சொல்றேன்.